வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 35 பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 34 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன், படிக்கிறது சைட் பை சைட் படிச்சுட்டே வாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும். ஏன்னா மொத்தமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் இதுல இருந்து ஒரு 15 அல்லது 20 கேள்விகள் நம்மளுக்கு ரிப்பீட்டடா நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் படிக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு ½ an hour தான், ஒரு 2 வீடியோ போடுறோம் டெய்லி, அதை ஃபாலோ பண்ணாலே போதும். மொத்தமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எக்ஸாமுக்குள்ள நம்ம முடிச்சிடலாம். வேற ஏதாவது நீங்க டெஸ்ட் போட்டு பாக்குற மாதிரி தமிழ் கொஸ்டின் வேணும் இல்ல ஹிஸ்டரி கொஸ்டின் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாலிட்டி வேணுமா, சிவிக்ஸ் வேணுமா, என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அது ரிலேட்டடா வீடியோ போடுறேன். இப்போ மொத்தம் இதுல 30 கேள்விகள் இருக்கு. 30 கேள்விகள் தேர்வு மாதிரி போட்டு பாருங்க, எவ்வளவு மதிப்பெண்கள் வருது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம். புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? ஆப்ஷன் ஏ வள்ளலார் பாரதியார், ஆப்ஷன் பி வள்ளலார் பாரதிதாசன், ஆப்ஷன் சி பாரதியார் வள்ளலார், ஆப்ஷன் டி பாரதிதாசன் வள்ளலார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்ட்டு யாரை யார் போற்றினான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ வள்ளலார் பாரதியார். புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு யார் யாரை போற்றிருக்கா? வள்ளலார் பாரதியாரை போற்றிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. புதுநெறி கண்ட புலவர் யார் யார சொன்னது? வள்ளலார் பாரதியார். அடுத்து இரண்டாவது கேள்வி. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன என்பதை பின் வருவனவற்றுள் தேர்ந்தெடுக. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின் வருவனவற்றுள் தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஏ வினையச்சம், ஆப்ஷன் பி வினைத்தொகை, ஆப்ஷன் சி பண்பு தொகை, ஆப்ஷன் டி எதிர்மறை பெயரச்சம். ஆப்ஷன் ஏ வினையச்சம், ஆப்ஷன் பி பண்பு வினைத்தொகை, ஆப்ஷன் சி பண்பு தொகை, ஆப்ஷன் டி எதிர்மறை பெயரச்சம். இதற்கு சரியான ஆப்ஷன் பி வினைத்தொகை. ஏன் கேள்வியை 2 தடவை சொல்றோம்னா அப்பதான் உங்க மைண்ட்ல போய் நிற்கும். அதனாலதான் கேள்வியை 2 முறை சொல்றேன். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வினைத்தொகைன்னு அழைக்கப்படுகிறது. எப்படிலாம் கேள்வி கேட்கிறாங்க இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி. வெறி என்பது டேஷ் அளபடை. வெறி என்பது டேஷ் அளபடை. ஆப்ஷன் ஏ இன்னிசை அளபடை, ஆப்ஷன் பி சொல்லிசை அளபடை, ஆப்ஷன் சி செய்யுளிசை, ஆப்ஷன் டி ஒற்று. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சொல்லிசை அளபடை. வெறி அப்படின்றது என்னது? சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்காவது கேள்வி. சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல். ஆப்ஷன் ஏ வீர சோழியம் கொடுத்திருக்காங்க. சின்னூல் அப்படின்னா என்ன நூல்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி நோமிநாதம் அப்படின்றது. சின்னூல் அப்படின்னா என்ன இலக்கண நூல்? நோமிநாதம் அப்படின்றது. அடுத்து 5வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்துவம் உண்ணாமை. இதுதான் விடை. வினா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமையா? இரண்டாவது தனித்து உண்ணாமை விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையா? மூன்றாவது விருந்தோம்பல் என்றால் என்ன? டி என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது அப்படின்றது. அப்ப தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை அப்படின்றதுக்கு சரியான கேள்வி தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது அப்படின்றது. அடுத்து 6வது கேள்வி. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுபிள்ளை, மு கருணாநிதி முதலியார் ஆவர். விடைக்கேற்ற வினா அமைக்க. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4வர் யார்? பி பேச்சின் முக்கூறுகள் யாவை? ஆப்ஷன் சி பேச்சின் தொடக்கம் எவ்வாறு அமைத்தல் வேண்டும், ஆப்ஷன் டி மேடை பேச்சின் கூறு யாது. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4வர் யார். ஏன்னா 4 தானே கொடுத்திருக்காங்க. திருவிக்கா, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுபிள்ளை, மு கருணாநிதி. அப்போ இதுல மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4வர் யார் அப்படின்ற கேள்வி கரெக்டானது. அடுத்து 7வது கேள்வி. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படின்றது வாக்கியம். இது எந்த வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செய்தி தொடர், ஆப்ஷன் பி வினா தொடர், ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடர், ஆப்ஷன் டி கட்டளை தொடர்.
ஐயோ முள் குத்தி விட்டது அப்படின்ற ஒரு உணர்ச்சியை சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் சி உணர்ச்சி தொடர். ஐயோ முள் குத்தி விட்டது அப்படின்றது என்னது? உணர்ச்சி தொடர். அடுத்து 8வது கேள்வி. கீழ் வருபவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? ஆப்ஷன் ஏ உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது. ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாண்டிய பரிசினை பாடினார். ஆப்ஷன் சி சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார். ஆப்ஷன் டி பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. இதுல செய்வினை வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு செய்வினை வாக்கியம் ஆப்ஷன் பி பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் அப்படின்றது செய்வினை. அடுத்து 9வது கேள்வி. இந்த பாடல் வரி கொடுத்து இந்த குறள் கொடுத்து இதுல அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. எதுகைனா என்ன, மோனைனா என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த இதுல எதுகைனா என்ன, இதுல என்ன கேட்டிருக்காங்க? அடி மோனை சொற்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இன்மையின் இன்மையே அப்படின்றது. அதாவது 9வது கேள்விக்கு அடிமோனை எது? இன்மையின் இன்மையே அப்படின்றது. அப்போ அடி மோனைனா என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதாவது மோனைனா என்ன, எதுகைனா என்ன அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 10வது கேள்வி. அதே மாதிரி இந்த பாடல் கொடுத்து இயல்பு அமைந்த சொற்கள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கும் சரியான விடை மட்டும் பார்த்துடலாம். உணர்விற்கு ஆப்ஷன் பி உணர்வதற்கு எண்ணமெல்லாம் அப்படின்றதா சரியான விடை. அதே மாதிரி எதுகை மோனை இயல்பு அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம 34 வீடியோல அடிக்கடி எதுகைனா என்ன மோனைனா என்னன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரியலன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அடுத்து 11வது கேள்வி. தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது? ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சியை தருவது. ஆப்ஷன் பி இருப்பது போல தோன்றும் ஆனால் ஈராது. ஆப்ஷன் சி துன்பத்தை கொடுப்பது. ஆப்ஷன் டி இன்பம் துன்பம் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது அப்படின்றது பொருத்தமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காணல் நீர் என்ன இருக்கும்? இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. அப்ப தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது அப்படின்னா இருப்பது போல தோன்றும் ஆனால் ஈராது, அதுதான் பொருள். அடுத்து 12வது கேள்வி. உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்தது. ஆப்ஷன் ஏ தெளிவற்ற பேச்சு. ஆப்ஷன் பி குழப்பமான பேச்சு. ஆப்ஷன் சி தெளிவான சீரான பேச்சு. ஆப்ஷன் டி கலக்கம் நிறைந்த பேச்சு. அதாவது உவமை தொடர். இந்த கேள்விக்கு இது என்ன கரெக்டா உவமையா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா என்னது? ஆப்ஷன் சி தெளிவான சீரான பேச்சு. ஆப்ஷன் சி தெளிவான சீரான பேச்சா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 13வது கேள்வி. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் 13வது கேள்வி என்ன? பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு பொருந்தாததுக்கு என்ன? ஆப்ஷன் சி தான் பொருத்தம் இல்லாதது. என்னன்னு மித்ததுல ஏன் பொருத்தம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 14வது கேள்வி. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் கேட்டிருக்காங்க. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் அப்படின்ற பழமொழியோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல 4 பொருள் கொடுத்திருக்காங்க. தண்ணீர் கொண்டு கல்லை கரைக்கலாம். ஆப்ஷன் பி தண்ணீர் மெதுவாக பாயும். ஆப்ஷன் சி கல் எப்போதும் கரையும் தன்மை கொண்டது. ஆப்ஷன் டி தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியோட பொருள் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். இது நம்மளுக்கும் சொல்லலாம். டிஎன்பிசில தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா குரூப் 4ல வேலைக்கு போயிடலாம், குரூப் 2ல வேலைக்கு போயிடலாம். அதான் மெல்ல பாயும், கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாலே போதும். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும், தொடர்ந்து முயன்றால் தடைகளையும் தாண்டலாம். அடுத்து 15வது கேள்வி. விழுந்தவனை தூக்கி விட்டேன் இத்தொடரில் விழுந்தானை அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தொழில் பெயர். ஆப்ஷன் பி பண்பு பெயர். ஆப்ஷன் சி வினையால் அணையும் பெயர். ஆப்ஷன் டி ஆகு பெயர்னு சொல்லியிருக்காங்க. விழுந்தவனை தூக்கி விட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது ஆப்ஷன் சி வினையால் அணையும் பெயர். விழுந்தானை அப்படின்றது என்னது? வினையால் அணையும் பெயர். அடுத்து 16வது கேள்வி. வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று தேர்க. ஆப்ஷன் ஏ வளர்த்தல். ஆப்ஷன் பி வளர்ந்து. ஆப்ஷன் பி வளர்த்தார். ஆப்ஷன் டி வளர.
வளர் அப்படின்ற வேர்ச்சொல்லோட வினைமுற்று கேட்டிருக்காங்க. இது வினைமுற்று ஆப்ஷன் சி வளர்த்தார். வினைமுற்று என்னது வளர்த்தல். அப்ப வளர்த்தல் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வளர்த்தல் அப்படின்றது என்ன பொருளை குறிக்குது அப்படின்றது பெயர் சொல்லா வினை சொல்லா தொழில் பெயரா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வளர் அப்படின்ற வேர்ச்சொல் வினைமுற்றுனா வளர்த்தார். அடுத்து 17வது கேள்வி வந்தனன் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ வந்த, ஆப்ஷன் பி வந்தான், ஆப்ஷன் சி வா, ஆப்ஷன் டி வருவித்தான் அப்படின்னு. இதற்கு வேர்ச்சொல் ஆப்ஷன் சி வா அப்படின்றது. இதற்கு வேர்ச்சொல் ஆப்ஷன் சி வா. அடுத்து 18வது கேள்வி பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடுக. பரப்பு மீன் அப்படின்ற இச்சொல்லோட வினையடியை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பரப்பினான், ஆப்ஷன் பி பரப்பு, ஆப்ஷன் சி பர, ஆப்ஷன் டி பரப்பினார். பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பரப்பு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பரப்பு. அடுத்து 19வது கேள்வி தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பொருள் பெயர், ஆப்ஷன் பி இடப்பெயர் சொல், ஆப்ஷன் சி கால பெயர் சொல், ஆப்ஷன் டி சினை பெயர் சொல். தென்னன் அப்படின்றது என்ன வகை பெயர் சொல் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி இடப்பெயர் சொல். ஆப்ஷன் பி இடப்பெயர் சொல். இலக்கணம் எவ்வளவு கேட்கறாங்கன்னு பாருங்க. இந்த தடவை சிலபஸ்லயும் இலக்கண கேள்விகள் நிறைய வரும், அதனால இலக்கணங்களை புரிஞ்சு படிங்க. அடுத்து 20வது கேள்வி. 20வது கேள்வி விடியலில் துயல் எழுந்தேன். இதில் விடியல் என்பது ஆப்ஷன் ஏ இடுகுறி பெயர், ஆப்ஷன் பி காரண சிறப்பு பெயர், ஆப்ஷன் சி கால பெயர், ஆப்ஷன் டி சினை பெயர்னு கொடுத்திருக்காங்க. இதுல விடியல் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. விடியல் அப்படின்றது ஆப்ஷன் சி கால பெயர். விடியல் அப்படின்றது என்னது காலத்தை குறிக்கிறது, கால பெயர். அடுத்து இடுகுறி பெயர் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 21 இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம். ஆப்ஷன் ஏ ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆப்ஷன் பி திருமலிசை, ஆப்ஷன் சி திருமலை, ஆப்ஷன் டி திருவரங்கம். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி திருவரங்கம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி திருவரங்கம். அடுத்து 22வது கேள்வி நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம், ஆப்ஷன் பி நன்னூல், ஆப்ஷன் சி தொன்னூல் விளக்கம், ஆப்ஷன் டி இலக்கண விளக்கம். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுசொல் அங்கதம் அப்படின்னு சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். அடுத்து 23 தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல். ஆப்ஷன் ஏ நூல் தொகை விளக்கம், ஆப்ஷன் பி மனோன்மணியம், ஆப்ஷன் சி ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் டி ரகசியவழி. தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி மனோன்மணியம். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது? மனோன்மணியம். 24 வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ உலா, ஆப்ஷன் பி தூது, ஆப்ஷன் சி பள்ளு, ஆப்ஷன் டி குறவஞ்சி. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தூது. ஆப்ஷன் பி தூது. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? தூது. அடுத்து 25வது கேள்வி சரியான இணையை தேடுக. ஆப்ஷன் ஏ நவ்வி அப்படின்றது மான், ஆப்ஷன் பி புனல் அப்படின்றது மேகம், முகில் அப்படின்றது செரித்தல், உகுதல் அப்படின்றது நீர்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நவ்வி அப்படின்றது மான் அப்படின்றது சரியான விடை. நவ்வி அப்படின்றது மான் அப்படின்றது சரியான இணை பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப நவ்வி அப்படின்னா என்னது? மான். 26வது கேள்வி நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு. நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு. ஆப்ஷன் ஏ சேர நாடு, ஆப்ஷன் பி சோழ நாடு, ஆப்ஷன் சி பாண்டிய நாடு, ஆப்ஷன் டி பல்லவ நாடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நச்சிலை வேல் கோக்கோதை நாடுன்னு அழைக்கப்படுறது எது? சேர நாடு. நச்சிலை வேல் கோக்கோதை நாடு அப்படின்னு குறிப்பிடும் நாடு எது? சேர நாடு. அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ துகிர் துணி, ஆப்ஷன் பி நொடை விலை, ஆப்ஷன் சி கிளி குற்றம், ஆப்ஷன் டி மறு பவளம். சரியான எது விலை சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நொடை விலை அப்படின்றது சரியான இணை. அடுத்து 28வது கேள்வி கம்பன் இசைத்த கவி எல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர். ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன்,
ஆப்ஷன் சி வாவேசு ஐயர், ஆப்ஷன் டி திருக்கா சிவசங்கரன். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுவர் ஆப்ஷன் ஏ பாரதியார். யாரு? ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்து 29 ஏழாதி எந்த வகை நூலை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ 11 கீழ்கணக்கு நூல், ஆப்ஷன் பி ஐஞ்சிறுகாப்பியம், ஆப்ஷன் சி ஐம்பெருங்காப்பியம், ஆப்ஷன் டி 11 மேற்கணக்கு நூல். ஏழாதி அப்படின்றது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 11 கீழ்கணக்கு நூல். இதெல்லாம் ஈஸி தானே அப்படின்னு தோணும். எக்ஸாம் ஹாலில் டக்குன்னு ஆன்சர் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனாலதான் கேள்விகளை நல்லா அப்சர்வ் பண்ணி இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏழாதி எந்த வகை நூல்? 11 கீழ்கணக்கு நூல். அடுத்து 30வது கேள்வி மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள். ஆப்ஷன் ஏ திருக்குறள் நாலடியார், ஆப்ஷன் பி திருக்கடிகம் ஏழாதி, ஆப்ஷன் சி அகநானூறு புறநானூறு, ஆப்ஷன் டி நற்றிணை குறுந்தொகை. மருந்து பெயரில் என்ன நூல்? திருக்கடிகம் ஏழாதி. திருக்கடிகத்துல எத்தனை மருந்து பொருட்களை பத்தி சொல்லியிருக்காங்க, ஏழாவதுல எத்தனை மருந்து பொருட்களை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல 30 கேள்வி இருக்கு. 30 கேள்விகள் பார்த்திருக்கோம். 30 கேள்விகள் ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்விகள். மறுபடியும் ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருங்க. அடிக்கடி மறக்காத அளவுக்கு உங்களுக்கு டவுட்டா இருக்கிற கேள்விகளை நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு மறுபடியும் ரீகால் பண்ணிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.